இப்போ நம்ம இந்த வீடியோவில் சுவையான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கணும். எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி அதில் உள்ள அந்த இலையை மட்டும்தான் நம்ம எடுக்கணும். இதில் உள்ள எல்லா இலையுமே எடுத்துக்கலாம். நம்ம எல்லாமே குட்டி குட்டி இலையாக தான் இருக்கும். எல்லாத்தையுமே இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கணும். இதை மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த எல்லா இலையையுமே எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ நம்ம பொன்னாங்கண்ணி கீரை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் தேங்காய் துருவல், ஒரு 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள் போட்டுக்கலாம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஜீரகம் கொஞ்சமாக போடலாம். ஏன்னா நம்ம தாளிக்கும் போதும் ஜீரகம் போடுவோம். அதனால் இது கூட கொஞ்சமாக ஜீரகம் போட்டு அரைச்சிக்கலாம். இதை தண்ணி விடாமல் திருன்னு அரைச்சிக்கலாம். இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேன் எடுத்து அடுப்பில் வைக்கலாம். பேன் ஹீட் ஆனதுக்கு பிறகு இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேன். இதுக்கு கூடயே கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு இவ்வளவும் போட்டு கொஞ்சமாக வறுத்துக்கோங்க. இது ஓரளவு வறுத்ததுக்கு பிறகு இது கூட கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அது கூடவே 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சிருக்கிறேன். இதையும் போட்டுடலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாம் வதங்கினதுக்கு பிறகு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதையும் அது கூடவே போட்டு கூடவே ஒரு 5 பல் பூண்டு இதை அம்மியில் வச்சு லைட்டாக இடித்து வச்சுருக்கிறேன். இதையும் போட்டுடலாம். இது கூடவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொன்னாங்கண்ணி கீரையை இது கூடவே போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அது சுருங்கிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இதை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது ஓரளவு நல்லா வதங்கிடுச்சுது. ஃபஸ்ட் நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சுது. இப்போ பாருங்கள் நல்லா சுருங்கிடுச்சுது. இந்த டைமில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுக்கலாம். உப்பு கம்மியாகவே போடுங்க எப்போவுமே கீரைக்கு. இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயிலேயே. இது எல்லாம் நல்லா வதங்கி ரெடியாக இருக்குது. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் போட்டுட்டு இதை நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சுவையான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சுது. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. இதை நீங்கள் வீட்டில் அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இது போன்ற வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.